இவர்களோடு நினைவில் வாழும் அன்பரசி என்பவருடைய ஆன்மாவையும், நினைவில் வாழும் குமாரதாஸ் என்பவருடைய ஆன்மாவையும், நினைவில் வாழும் செலின் மேரி என்பவருடைய ஆன்மாவையும், நினைவில் வாழும் ராயப்பன் மரிய தஞ்சம்மாள், ஞான செல்வம் மரியம்மாள் என்பவர்களின் ஆன்மாக்களையும், நினைவில் வாழும் ஸ்டீவன் பிரான்சிஸ் கமலம் சேவியர் சுகந்த விரிசித்தாள் என்பவர்களின் ஆன்மாக்களையும், நினைவில் வாழும் ஜார்ஜ் வின்சென்ட் ஜேசையன் மரிய செல்வம் என்பவர்களின் ஆன்மாக்களையும், நினைவில் வாழும் ரோஸ்லர் சபரிமுத்து என்பவருடைய 5ஆம் ஆண்டு நினைவு பலி என்கின்ற முறையிலே அவருடைய ஆன்மாவையும் நினைவு கூறுகின்றோம். கடவுளால் மட்டுமே தர முடிகிற விண்ணக இளைப்பாறுதலை நாம் நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் இவ்வழிபாடு வழியாக நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற நம்மவர்களின் ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் தர வேண்டும் என சொல்லி இந்த பலியிலே ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்தோரே, நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்ம எல்லாரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனமருந்துவோம். அன்பு நிறைந்தோரே, ஒரு நிமிடம் நம்முடைய தூய யோசேப்பு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, தூய யோசேப்பு மேல்நிலைப்பள்ளி, இந்த அருமையான 2 பள்ளிக்கூடங்களும் நல்ல தேர்ச்சி பெற்று, முழுமையான தேர்ச்சி பெற்று பிள்ளைகள் வெற்றி பெற்றதற்காக அவர்களும் 2 பள்ளிக்கூடங்களும் சேர்ந்து அருள் சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள், ஏனைய அலுவலக பணியாளர்கள் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து கடவுளுக்கு நன்றி பலி ஒப்பு கொடுக்குறாங்க. எனவே நம்முடைய அருமையான பள்ளிக்கூடங்களிலே நல்ல தேர்ச்சி தந்த கடவுளுக்கு நாமும் அந்த அன்புக்குரியவர்களோடு சேர்ந்து நன்றி சொல்வோம். தொடர்ந்து நம்முடைய இந்த அருமையான பள்ளிக்கூடங்களிலே நம்முடைய மாணவ மாணவிகளை சேர்த்து அவர்கள் கல்வி புலமை பெற நாம் வழிகாட்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாசமான பிள்ளைகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இறைவனின் படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவாக. அவரே நமக்கு உதவி தந்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. ஆண்டவரே, எல்லாமல்ல கடவுளே, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நிறைந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவும், எங்கள் எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து முதருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பு வழங்குவதாக. இவ்வாறு நாங்கள் தூயதயத்தோடுமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வருகின்ற இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. இல்லாமல்ல கடவுளே, தண்ணீர் விளம்பரத்தில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்திருமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்திய உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடங்களெல்லாம், இதயங்களெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கோயிலின் வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே மீட்பினை பெற்று கூறுவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்.
வல்லவர், அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளதே. பிதாயும் மகனும் தூய ஆவியும் புகழும் ஒன்றாய் பெருக, தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். கோயிலின் வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே மீட்பினை பெற்று கூறுவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம் எல்லாரையும் அழைத்து செல்லுவாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறையே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சி இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்த நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேரருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.
இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய வாசகத்தில் நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழும்போது இறையாசிரை பெறுவோம் என்ற சிந்தனை நமக்கு தரப்படுகிறது. வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்னபா திருத்தூதர்களுக்கு விளக்கி கூறினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அலகு 9, இறை வார்த்தைகள் 26 முதல் 31 வரை. அந்நாள்களில் சவுல் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாற்றியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசேரியாவுக்கு கூட்டி சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்றது. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். 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 ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பும் கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். 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 ஆண்டவர் நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்துவே. உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை
அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். 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 இன்றைய இரண்டாம் வாசகமானது திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தில் கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது என்றும், இறை வார்த்தை நம்பிக்கை வாழ்வளிக்கும் அருள்வரம் பெற்றது என்றும் நமக்கு எடுத்துரைக்கிறது. வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இறை உறவில் நிலைத்திருப்போம். கடவுள் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டது, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே கடவுளுடைய இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்திடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றார். அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, வசனங்கள் 31 முதல் 35 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரையிலான இறைவார்த்தைகள். யூதாசு இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும்
தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளுவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியோரே, அருமையானோரே, பாஸ்கு காலம் 5ஆம் ஞாயிறு வழிபாடு. நம்முடைய திருவழிபாட்டு குழுவினர் மிக சிறப்பான ஒரு மைய பொருளை இந்த வழிபாட்டிற்கென்று தேர்வு செய்திருக்கிறார்கள். கடவுளின் அன்பு வார்த்தையில் அல்ல, வாழ்வில் அல்லது வாழ்க்கையில் வாழுகிற முறையில் வெளிப்படட்டும் அப்படி சொல்லி மிக அருமையான ஒரு மைய சிந்தனை. நான் நினைக்கிறேன் இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் இலக்கணம் அப்படி கூட நம்ம சொல்லிட முடியும். அந்த அளவுக்கு மிக நேர்த்தியான ஒரு சிந்தனை. காரணம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சமஸ்கிருதத்தில் இப்படி சொல்வது உண்டு, நீ அழுது கொண்டே பிறந்தபோது உன்னை சுற்றி இருந்தவர்கள் சப்தமாக சந்தோஷமாக சிரித்திருப்பார்கள். நீ அழுது கொண்டே பிறந்தபோது உன்னை சுற்றி இருந்தவர்கள் சப்தமாக சந்தோஷமாக சிரித்திருப்பார்கள். ஆனால் நீ இறக்கும்போது நீ சந்தோஷமாக கண்மூட வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னுடைய பிரிவால் வருந்தி கண்ணீர் சிந்த வேண்டும் இல்லையா? நீ மரணிக்கிற பொழுது நீ சந்தோஷமாக கண்மூட வேண்டும். உன்னை சுற்றி உன்னை இழந்த துக்கம் தாங்க முடியாமல் அழ வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் இலக்கணம் அப்படி சொல்லி சமஸ்கிருதத்தில் அங்கே சொல்லுவாங்க. அப்போது இந்த அருமையான சிந்தனையினுடைய அடிப்படையிலே பார்க்கிற போது இயேசு ஒருவரால் மட்டுமே இதை உரக்க சொல்ல முடியும். நீங்கள் உங்களுடைய இந்த கடவுளின் அன்பு வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையிலே நமக்கு வெளிப்படுத்தணும் அப்படி சொல்லி நம்ம இயேசு உரக்க சொன்னார். இந்த நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள், அதை என்னை போல செய்யுங்கள் அப்படி சொல்லி இயேசு ஒருவரால் உரக்க சொல்ல முடியும் அப்படி சொல்லி நான் நம்புகிறேன். இல்லையா? இயேசு ஒருவர் உரக்க என்னை போல் அன்பு செய்யுங்க அப்படி சொல்லி நம்மில் யாராலும் சொல்ல முடியும். அதனால் இயேசுவால் அதை சொல்ல முடியும் அப்படி நான் நம்புகிறேன். அதை அப்படியே கொஞ்சம் இயேசு ஏன் அவ்வளவு தைரியமாக அப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்லுகிற ஒரு சில அருமையான சிந்தனைகளை உங்களோடு சேர்ந்து வரிசைப்படுத்துகிற போது, அன்பை நம்முடைய சமய அடையாளமாக வைத்தவர் ஆண்டவர் இயேசு. நம்முடைய சமயத்தினுடைய அடையாளம் அன்பு அப்படி சொல்லி நம்முடைய சமய அடையாளமாக அன்பை வைத்தவர் ஆண்டவர் இயேசு. திருச்சிலுவை வழியாக இயேசு இதனை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம திருச்சிலுவையை பார்க்கும் போதெல்லாமே இயேசு இந்த அன்பை தான் கற்றுக் கொடுக்கிறார். திருச்சிலுவினுடைய உட்பொருள் என்ன அப்படி பார்க்கும்போது யோவானர் செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் ஆண்டவரே சொல்வது, நண்பர்களுக்காக உயிரை தருவதை விட மிக மேலான அன்பு இல்லை அப்படி சொல்லிட்டு, இந்த வார்த்தையின் செயல் வடிவம் தான் அன்பு. சிலுவையிலே தொங்கியவாறே அதனை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? எனவே அன்பு என்பது இயேசு நம்முடைய சமய அடையாளமாக கொண்டு இருந்தார். எனவே இந்த அன்பு என்பது நீங்க ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், என்னை போல் அன்பு செய்யுங்கள் அப்படி சொல்ல இயேசுவால் மட்டுமே முடியும் சொல்ற காரணம் அவர் அதை முழுமையாக செய்து காட்டினார். இரண்டாவது நான் பார்க்கிறேன், அன்பை நம்முடைய சமய நூலின் மையமாக வைத்தவர் ஆண்டவர் இயேசு. அன்பை தன்னுடைய சமய நூலின் மையமாக வைத்தவர் ஆண்டவர் இயேசு. கடவுளை அன்பு செய்,
பிறரை அன்பு செய். இதுதான் திருவிவிலியத்தினுடைய மையப்பொருள். கடவுளை அன்பு செய்யுங்க, மனிதர்களை அன்பு செய்யுங்க. திருவிவிலிய மையப்பொருள் தான். மற்றவை எல்லாமே இதனுடைய விளக்கமும் விரிவாக்கமும் தான். விவிலியத்தில் இருக்கிற எல்லாமே இதனுடைய ஒரு விளக்கம் பிளஸ் விரிவாக்கம். எனவே கடவுளை அன்பு செய், மனிதர்களை அன்பு செய் என்பதுதான் நம்முடைய சமய நூலின் மையமாக வைத்தவர் ஆண்டவர் இயேசு. எனவே அவரால் சொல்ல முடியும், என்னை போல நீங்களும் ஒருவர் மற்றவர் அன்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லி. மூன்றாவது, அன்பை தன்னுடைய செயல்மொழியாக கடைபிடித்தவர் ஆண்டவர் இயேசு. நம்மளும் இந்த அன்பை செயல்மொழியாக, பேசு பொருளாக, இந்த அன்பு என்பதை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளுகின்ற செயல்மொழியாக கடைபிடித்தவர் ஆண்டவர் இயேசு. பெரியவங்க சொல்லுவாங்க, பார்வையற்றோரும் பார்க்கக்கூடிய, காது கேளாதோரும் கேட்கக்கூடிய, வாய் பேச முடியாதோரும் உணரக்கூடிய ஒரே மொழி அன்பு மட்டும்தான். அப்படி பெரியவங்க சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் இல்லையா? பார்க்க முடியாதவர்கள் பார்க்கக்கூடிய, பேச முடியாதவங்க உணரக்கூடிய, காது கேட்க முடியாதவங்க கேட்கக்கூடிய ஒரே மொழி அன்பு அப்படி சொல்லி, இந்த ஊருக்கு நல்லது சொல்வேன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் அதனுடைய ஆசிரியர் நம்முடைய ஆண்டவர் இயேசு அன்பை செயல்மொழியாக கொண்டு இருந்தார் என்பதை அழகாக சொல்லுவார். தன்னுடைய நண்பருக்காக உயிரை தருவதை விட உயர்வான அன்பு இல்லை என்று இயேசு சொன்னதோடு மட்டுமல்லாமல் சிலுவையில் தொங்கி அதை நிரூபணமாக்கி அன்பை செயல்மொழியாக இந்த உலகிற்கு விட்டு சென்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஒரு அழகான பதிவை அந்த ஆசிரியர் பதிவு. அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிற போது, அரச போகங்களை துறந்து ஏறக்குறை 6 ஆண்டுகள் காட்டிலே கடுமையான தவம் இருந்து இறுதியிலே போதி மரத்தடியில் ஞானம் பெற்று புத்தர் பௌத்தம் பரப்பி அன்பை செயல்மொழியாக்கினார். எளிமையாக தான் உண்டு, தன்னுடைய வக்கீல் பணி உண்டு என்றிருக்க மனமில்லாமல் மகாத்மா காந்தி தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாரும் உரிமைகளோடு வாழ வேண்டும் என்பதற்காக மிக மோசமான தாக்குதல்களுக்கு உள்ளாகி நன்மையான சமூகத்திலே அகிம்சை வழியாக போராடி அன்பு என்பதை செயல்மொழியாக்கினர் அப்படி சொல்லுவார். செல்வ சீமாட்டி கதீஜாவை மனம் முடித்து இல்லற வாழ்வில் இணைந்திருக்க மனமில்லாமல், செல்வ சீமாட்டி கதீஜாவை மணந்து கொண்டு இல்லற வாழ்விலே இருக்க மனமில்லாமல் கல்லடியும் சொல்லடியும் காயங்களும் ஏற்று இஸ்லாமை அரபு மக்களுடைய மனங்களிலே இறக்கிய மனங்களிலே போதித்து அன்பு என்பதை செயல்மொழியாக்கியவர் நபிகள் நாயகம். அப்படி அந்த ஆசிரியர் சொல்லுவார், அந்த சமூகத்தில் வருணாசிர தர்மங்கள் ஒழிய வேண்டும், வர்க்க பேதங்கள் மறைய வேண்டும், பெண்ணடிமை ஒழிய வேண்டும் என்று சொல்லி தான் உருவாக்கிய புரட்சி வேள்வியிலே தன்னையே ஆகுதியாக்கி கொண்ட பெரியாரும் அன்பை இந்த அருமையான சமூகத்தில் செயல்மொழியாக்கினார். அடிமை முறை ஒழிய வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் லிங்கன் துப்பாக்கி குண்டுக்கு இரையாகி அன்பை செயல்மொழியாக்கினார். கருப்பர்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்காக மார்ட்டின் லூத்தர் கிங் இதோ மண்ணிலே இரத்த வெள்ளத்தால் சாய்ந்து அன்பை செயல்மொழியாக்கினார். மிக அருமையாக வெறுமனே ஆசிரியை பணி செய்வதிலே அகமகிழ்ந்திருக்காமல் தன்னை இந்த அருமையான சமூகத்திலே ஆதரவில்லாத குழந்தைகளுக்காக, கைவிடப்பட்ட முதியவர்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதுதான் ஆண்டவன் எனக்கு தருகிற 2வது அழைப்பு என்று சொல்லி அன்பை செயல்மொழியாக்கியவர் அன்னை தெரசா. அப்படி சொல்லி மிக அருமையாக அந்த ஆசிரியர் ஊருக்கு நல்லது சொல்வேன் அப்படி சொல்லி ஊருக்கு நல்லது செய்து அன்பை செயல்மொழியாக்கிய இந்த அருமையான அன்புக்குரியவர்களை அவர் அருமையாக. எனவே இயேசு ஆண்டவர் அன்பை செயல்மொழியாக கடைபிடித்தார். நமக்கும் அதை கற்றுக்கொள்ள நம்மளும் அன்பு என்பதை செயல்மொழியாக்குகிற போது கடவுளுடைய அன்பை வார்த்தைகள் அல்ல, நம்முடைய அருமையான வாழ்க்கையில் நம்ம வெளிப்படுத்த முடியும். இறுதியாக அன்பு அறிந்தோரே, இயேசுவினுடைய அன்புக்கு தனித்துவம் உண்டு. மிக அருமையாக இதற்கு சார்ந்து 2 பேர். இயேசுவினுடைய அன்பு, நான் அதை தான் சொன்னேன், இயேசுவால் மட்டும்தான் சொல்ல முடியும். என்னை போல நீங்களும் ஒருவர் மற்றொரு அன்பு செய்யுங்க, வேற யாராலும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவருடைய அன்பிற்கு தனித்துவம் உண்டு. சின்ன ஒரு விளக்கம் மட்டும். சிசரோ என்பவருடைய ஒரு கூற்று, அப்புறம் லூக்கா நற்செய்தியாளருடைய ஒரு சான்று. இந்த 2ம் இந்த இயேசுவின் அன்பிற்கு தனித்துவம் உண்டு அப்படி சொல்வதற்கு 2 சான்றுகள். ஒன்று சிசரோ. மிக அருமையாக இந்த சிசரோ என்ன சொல்வார் அப்படின்னா, சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் எல்லாம், இயேசுவுக்கு முன்னாலேயும் நிறைய பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க பல குற்றச்சாட்டுகளோடு. அந்த சிசரோ சொல்வது, சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் எல்லாம் சிலுவையின் துன்பம் தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் அவங்க முதல்ல அவங்க பிறந்த நாளை சபிப்பார்களாம்.
இல்லையா? அந்த வேதனை சிலுவையில் தொங்கியவாறே, ஆணிகளில் தொங்கியவாறே, அறையப்பட்டு தொங்கியவாறே வேதனை தாங்க முடியாமல் முதல்ல அவங்க பிறந்த நாளை சபிப்பாங்களாம், பிறகு பெற்ற தாயை சபிப்பார்களாம், அதுக்கப்புறம் முன்னே நிற்பவர்கள் மீது காரியம் ஒரு உமிழ்வார்களாம் இல்லையா? முன்ன சிலுவையில் அரைஞ்சிட்டு அப்படி நிற்பாங்களே, அவங்க மேலே காரி துப்புவாங்களாம். ஆகவே சிலுவையில் தொங்குகிறவர்களின் நாக்கை அவங்க இழுத்து அறுத்து எடுத்துருவாங்க. காரணம், இவங்க தன்னுடைய பிறந்த நாளை சபிப்பாங்களாம், பெற்றோரை சபிப்பார்களாம், முன்ன இருக்கிறவங்களை காரி உமிழ்வார். எனவே இவங்க நாக்க அறுத்துறது அவங்க வழக்கம். இயேசுவும் அவருக்கு முன் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் செய்தது போலவே செய்வார் என நினைத்து சிலுவை நடியிலே கத்தியோடு சிலர் காத்திருந்தால், அப்படி சிசரு அழகா சொல்லுவார். இயேசுவும் அவருக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்டவர்கள் செய்த அதே காரியத்தை செய்வார் அப்படி சொல்லி, எனக்கு அவருடைய நாவையும் துண்டிக்கணும் அப்படி சொல்லி கத்தியோடு காத்து நின்ற வேளையிலே இயேசு சரித்திரத்தையே தனது அன்பு வார்த்தைகளால் மாற்றி அமைத்தார் அப்படி சொல்லுவார் அவர். இயேசு இந்த சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு தன்னுடைய அன்பு வார்த்தைகளால் இந்த சம்பவத்தை மாற்றி எனவே தான் சொன்னேன், இயேசு ஒருவரால் தான் சொல்ல முடியும், என்னை போல நீங்கள் ஒரு மற்றவரை அன்பு செய்யுங்க அப்படி சொல்லி இயேசு சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு மாற்றம் என்ன செய்தார் அப்படின்னா, அவருடைய நாவு அசைந்தது, ஆனால் யாரையும் அவர் திட்டவில்லை இல்லையா? சிலுவையில் அந்த வேதனை இருந்தப்புறம் இயேசு அவருடைய பிறந்த நாளை சபிக்கலை, பெற்றோரை திட்டலை, யாரையும் திட்டலை. அவருடைய நாவு யாரையும் சபிக்கவில்லை. அவர் கடவுளை இழிவான சொற்களால் கடிந்துகளும் இல்லை, மாறாக தந்தையே இவர்களை மன்னியும், ஏனென்றால் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் அப்படி சொல்லி அவருடைய நாவு அன்பை சொன்னது. உலக சரித்திரத்தில் வேற எங்கும் இல்லை, இதுதான் அன்பின் உச்சகட்டம் அப்படி சொல்லி அந்த சிசரோ ஒரு சான்று சொல்லுவார். இரண்டாவது லூக்கா நற்செய்தியாளர் மிக அருமையாக நமக்கு சொல்லுகிற சான்று. நற்செய்தியாளர் லூக்கா சிலுவையில் தொங்கியபடியே இயேசுவினுடைய நாவு உச்சரித்த இன்னொரு வாக்கியம், என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர், அது கை நெகிழ்ந்தீர் அப்படி சொல்லிட்டு இதை தவறுதலாக நீங்க புரிஞ்சிக்காதுங்க இல்லையா? இங்கே இயேசு இறைவனை குறை கூறுவது போன்று நாம் தவறாக எடுத்துக்கொள். லூக்கா நற்செய்தியாளருடைய அந்த விளக்க உரையில் இது அழகா தெளிவா சொல்லப்படுது. என் இறைவா ஏன் என்னை கை என்பதை இந்த இயேசு ஆண்டவர் தன்னுடைய தந்தை கடவுளை குறை கூறுகிறார் என்று நீங்க தவறாக எண்ணிறாங்க. மாறாக இயேசு சிலுவையில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த நேரத்திலும் திருப்பாடல் 22 அருமையாக மக்களுக்காக ஜெபித்தார். திருப்பாடல் 22 கைகளை விரிசி அவருடைய விசுவாசிகளாக, அவருடைய நம்பிக்கையாளர்களாகிய நமக்காக, இந்த உலகினருக்காக அவர் ஜெபித்தார். என்ன சொல்லியிருப்பார்? என் நிறைவா இவர்களில் யாரையும் ஒருபோதும் கைவிடாதேயும் அப்பா அப்படி சொல்லி அவருடைய ஜெபம்தான் அது கடவுளை அவர் குறை கூறியது கிடையாது, அவருடைய அன்பினுடைய உச்சக்கட்டம் அது. என் நிறைவா இவர்கள் யாரையும் ஒரு நாளும் கைவிட்டாதுங்க அப்பா அப்படி சொல்லி அவருடைய ஜெபம். இயேசுவை போல பிறரை அன்பு செய்த இயேசுவை போலவே பிறரை அன்பு செய்த போன அன்னை தெரசா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சின்ன படிப்பினை, நீங்கள் போகுமிடமெல்லாம் அன்பை பரப்புங்கள் இல்லையா? நீங்க போகுமிடமெல்லாம் அன்பை பரப்புங்கள். முதலில் உங்களுடைய வீட்டில் இல்லையா? நீங்க ரொம்ப எல்லாம் சரி, நீங்க போகுமிடமெல்லாம் அன்பை பரப்புங்க. முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ள அந்த அன்பு தொழிஞ்சு கிடக்கட்டும். உங்கள் குழந்தை, உங்கள் மனைவி, உங்கள் கணவர், உங்கள் அயலவருக்கு அன்பை கொடுங்கள். உங்களிடம் வாழுகிற ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியையோ மனநிறைவையோ பெறாமல் போக வேண்டாம் இல்லையா? எல்லாருக்கும் அன்பை கொடுங்க. உங்கள் கூட பழகிற யாரும் மகிழ்ச்சியோடோ மனநிறைவோடோ இல்லாமல் செல்ல வேண்டாம். ஆனால் நீங்கள் அருமையான கருணையின் வெளிப்பாடாக நீங்கள் இருங்க. கருணை உங்களுடைய முகத்திலும், உங்கள் கண்களிலும், உங்கள் புன்னகையிலும், உங்கள் இனிய வாழ்த்திலும் இருக்கட்டும். கருணை நிறைந்த முகத்தோடு இருங்க. அன்னை தெரசா இயேசுவை போலவே நன்மையான சமூகத்தை அன்பு செய்த அன்னை தெரசா சொல்ல, அன்பை விதையுங்கள், எல்லாருக்கும் அன்பை கொடுங்க, கருணை முகத்தோடு இருங்க, கருணையோடு சிரியுங்க, கருணையோடு வாழ்த்து சொல்லுங்க, கருணையோடு கை குலுக்குங்க அப்படி சொல்லி அன்னை தெரசா அன்பு அருமையான பிள்ளைகளை, கடவுளுடைய அன்பு என்பதை வெறுமனே வார்த்தையில் அல்ல வாழ்க்கையால் வெளிப்படுத்தணும் அல்லது பறைசாற்றணும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அழகான
அற்புதமான சிந்தனையிலே இன்று நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். சமஸ்கிருதம் இப்படி சொல்லுகிறது, நீ அழுது கொண்டே பிறந்தபோது உன்னை சுற்றி இருந்தவர்கள் சப்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரித்திருப்பார்கள். ஆனால் நீ இறக்கும்போது நீ சந்தோஷமாக கண்மூட வேண்டும். அப்போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னுடைய பிரிவால் கண்ணீர் சிந்த வேண்டும். இதுதான் வாழ்க்கை இலக்கணம். அன்பை வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில் வெளிப்படுத்துவோம். ஆமென். அன்பு அறிந்தோரை, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அதுக்கு எழுந்து நிற்கணும் அப்படி சொல்றாங்க. எந்திரிக்க செல்லுங்களே. அங்க சாப்பாடு மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியோரே, நம்முடைய பங்கு சமூகத்தின் தூய பாத்திமா மாதா அன்பிய இறை அன்பு பிள்ளைகளோடு சேர்ந்து நம்முடைய சமூக வாழ்கிற எல்லாருடைய வாழ்வுக்கும் தேவைப்படுகின்ற இறையாசிரை மன்றாட்டுகள் வழியாக நாம் கேட்டு பெறுவோம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். அருள் வரம் வழங்கும் எம் அன்னையாகிய தாயே, இதோவும் பாதம் கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். எம் அன்பு தாயே அன்னை மரியே, நோயாலும் பல்வேறு பிரச்சனைகளாலும் அவதியுறும் ஒவ்வொரு மக்களையும் நீர்தாமே கண்ணோக்கி ஆறுதலும் அருள் வரவும் நிறைவாய் தந்திட அன்னையை உம்மை மன்றாடுகிறோம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். அரவணைக்கும் எம் அன்பு தாயே, முளகுமூடு பசிலிக்கா இறை சமூகமானது உறவின் சமூகமாக சான்று பகரவும் உமது அருட்கொடைகளால் பசிலிக்காவிற்கு வந்து செல்லும் ஒவ்வொரு மக்களும் உம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவாய் கண்டு மகிழ அருள்வரம் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். அன்பு தாயே, எம் அன்னையே,
உம் பணிக்காய் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அருள் பணிகளை சிறப்பாக செய்து வரும் எம் பங்கு தந்தை மற்றும் இல்ல தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம் அருள் கரத்தால் தொட்டு உடனிருந்து தொடர்ந்து உம் அன்பு பணியை அவர்கள் நிறைவாய் செய்திட அருள் வரம் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். எம் பாதுகாவலி தாயே அன்னை மரியாவே, படித்து கொண்டிருப்பவர்கள், வேலையின்றி இருப்பவர்கள், பல்வேறு எதிர்பார்ப்போடு உம்மை நாடி வரும் ஒவ்வொருவரையும் நீர்தாமே கண்ணோக்கி பாரும். அவர்கள் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் மனம் தளராமல் ஆறுதலும் தேறுதலும் கண்டு கொள்ள அருள் பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். அன்புக்குரியோரே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக நாம் ஜெபிப்போம். தூய மரியன்னை பெசலிக்கா உலகமோடு இறை சமூக பிள்ளைகளாகி நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு சேவை மனநிலையோடு நாம் இந்த அருமையான வளாகத்திற்குள் நடத்தி கொண்டு இருக்கிற நம்முடைய கல்விக்கூடங்கள், கல்வி நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள் மிக சிறப்பான செயல்பாட்டினுடைய பலனை இந்த அருமையான சமூகத்திலே அறுவடை செய்திருக்கிறது. தேர்வு எழுதிய எல்லா மாணவ மாணவிகளும் நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆசிரிய பெருமக்களின், மாணவ மாணவிகளின், பெற்றோரின் அயராத உழைப்பு என்றாலும் இது இறைவனுடைய நிறைவான ஆசிர். இந்த மண்ணின் மீது அவர் பொழிந்த அருள் கொடைகள். அந்த அருள் கொடைகளால் எல்லா பிள்ளைகளும் மிகுந்த மதிப்பெண்களோடு மிக முழுமையான தேர்ச்சி என்பதை தந்து இந்த மண்ணை மீண்டும் பெருமைப்படுத்தி இருக்கிற ஆண்டவருக்கும் நம்முடைய அன்பு அன்னைக்கும் நம்ம நன்றிகளை சொல்லுவோம். தொடர்ந்து இந்த அருமையான பள்ளிக்கூடங்களிலே கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அழகான செயலை மேற்கொள்ளும் அருள் சகோதரிகள், ஆசிரிய பெருமக்கள் மிக அருமையாக இந்த அருமையான பங்கு சமூக இறைமக்கள், பங்கு சமூகத்தின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற பங்கு அருள் பணி பேரவையினர், கல்வி குழுவினர் என்று சொல்லி எல்லாரும் தொடர்ந்து இந்த அருமையான மண்ணிலே இந்த கல்வி பணி என்பதை கல்வி சேவையாகவே தொடர்ந்து நிறைவாக செய்கிற அளவுக்கு இந்த பள்ளிக்கூடங்களை நோக்கி மாணவ மாணவிகள் சாறை சாறையாக வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் இணைந்து இந்த பள்ளிக்கூடங்களுக்கு நல்ல நற்பெயர் இருக்கிறது, நற்பெயரோடு நாங்களும் இங்கே பயில ஆசைப்படுகிறோம் என்று சொல்லி வருகின்ற அந்த ஒரு ஆசிரை இந்த பெசிலிக்கா இறைமனுக்கு ஆண்டவரே நீர் தொடர்ந்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்களும் தொடர்ந்து செலராமல் இந்த அருமையான கல்வி பணி வழியாக உழைக்கின்ற மாணவர்களை உருவாக்குகின்ற, அவர்களுக்காகவே தங்களை உடைத்து கொடுக்கின்ற ஆசிரியர் பெருமக்களாக இந்த அருமையான பள்ளிக்கூடங்களை நிர்வகிக்கின்ற நிர்வாகிகளாக இதை நடத்துகின்ற இறை பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து செயல்பட எங்கள் எல்லாருக்கும் உமது தயவை, உடைய இரக்கத்தை, உடைய பேரன்பை, உடைய கிருபை, உடைய கருணையை நிறைவாக தாங்க அப்படி சொல்லி ஜெபிப்போம். நம்முடைய பங்கு சமூகத்தினுடைய தூய பாத்திமா மாதா அன்பிய அருமையான இறை பிள்ளைகள் இந்த நாளிலே இணைந்து ஈடுபாட்டோடு மிக சிறப்பான தயாரிப்புகளோடு இந்த வழிபாடு சிறப்பு செய்வதில்லை. அன்பு என்பதை, கடவுளுடைய அன்பு என்பதை வெறுமனே வார்த்தைகள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவோம் என்று சொல்லுகின்ற ஒரு சிந்தனையில் மிக அழகாக அவருடைய உதவியால் வழிபாடு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே நன்மையான அன்பிய பிள்ளைகள் இந்த சமூகத்தோடு இணைந்திருந்து இந்த சமூகத்தின் நன்மைக்காக இவர்கள் முன்னெடுக்கிற செயல்பாடுகள், இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி காரியங்களுக்கு இவர்கள் முன் நின்று நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அருமையான செயல்பாடுகள் மிக சிறப்பாக சில போராட்டங்களை
கூட இந்த சமூக வளர்ச்சிக்காக முன்னெடுத்த பெருமை இந்த அன்பி பிள்ளைகளுக்கு உண்டு. சில அருமையான விழிப்புணர்வு சிந்தனைகளை, விழிப்புணர்வு செய்திகளை அருமையாக இந்த சமூகத்திற்கு தொந்து எல்லாரும் விழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மிக அருமையாக வலியுறுத்திய அந்த பெருமை இந்த அன்பி பிள்ளைகளுக்கு உண்டு. இந்த அருமையான நாளிலே மிக அருமையாக இந்த சமூக நன்மைகளுக்காக இந்த அருமையான பிள்ளைகள் மேற்கொள்கிற அத்துணை செயல்பாடுகளுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த நன்றியை கடவுளே இந்த அருமையான அன்பியம் சார்ந்த எல்லா குடும்பங்களையும், எல்லா இல்லங்களில் வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளையும் அவரவர் வாழ்வின் தேவைகளுக்கு ஏற்பது தனிப்பட்ட வாழ்வுக்கான இறையாசிராக, குடும்ப வாழ்வு இறைவாசிராக, பணி வாழ் இறையாசிராக, கல்வி வாழ் இறையாசிராக, ஆரோக்கியமான உடல் நலனுக்கான இறையாசிராக தந்து வளம் நிறைந்த, பொருள் நிறைந்த, மகிழ்வு நிறைவு, நிம்மதியும் சமாதானம் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்வை நன்மையான பிள்ளைகள் வாழ்வாங்க வாழ வேண்டும். இந்த சமூக வாழ்கிற எல்லாரும் அத்தகைய வாழ்வை பெற நாங்கள் அன்பை எங்கள் வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி ஒருவரை அன்பு செலுத்தி முழுமையான ஒரு வாழ்வை இந்த சமூக வாழ நிறைவான நன்மைகளை தர வேண்டும் என சொல்லி இதோ 5 அருமையான அன்பு பிள்ளைகள் கடவுளே இதுவரை எங்களுடைய வாழ்விலே செய்த நன்மைகளுக்கு நன்றி அப்படி சொல்லி நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிற அருமையான குடும்பங்களுக்கு நன்மை நிறைந்த இறையாசை தொடர்ந்து வழங்கப்படட்டும். தங்களுடைய மகளுடைய திருமணம் நல்லபடியாக நடந்துச்சு கடவுளை நன்றி அப்படி சொல்லக்கூடிய அருமையான நன்றி ஏற்பது போன்று தங்களுடைய அருமையான மகள் தன்னுடைய அன்பு வாழ்க்கை துணைவரோடு சேர்ந்து வளமோடும் நலமோடு வாழ்வதை கண்குளிர காணுகிற, காதுகுளிர கேட்கிற ஆசிரியரை தர்மையான மனப்பிள்ளைகளுடைய பெற்றோருக்கும் தரணும் அப்படி சொல்லி எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. உன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவேன், எல்லாம் தருவேன். உன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவேன், எல்லாம் தருவேன். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. அனைத்து உலகின் நிறையவனே, உன் அருட்பெருக்கின் கொடை தர வந்தோ. அனைத்து உலகின் நிறையவனே, உம் அருட்பெருக்கின் கொடை தர வந்தோம். நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோம். நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோம். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. தீமை எனக்கு செய்தவரை தினம் மன்னித்து பலி தர வருகின்றோம். தீமை எமக்கு செய்தவரை தினம் மன்னித்து பலி தர வருகின்றோம். தேவ கிருபை மழையாகும், இத்தியாக பலிதனை தருகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளை, பாசமான என்னுடைய பிள்ளைகளை, உங்களுடையதும் எங்களுடையதுமாக நம் எல்லாரும் இணைந்து கொடுக்கின்ற இந்த காலை கல்வாரி பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்டுள்ள நாங்கள்
அதை தகுதியான எங்கள் அன்பு செயல்களால் எமதாக்கிக் கொள்ளுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்திலே உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பேரன்பினால் கிறிஸ்து தம் திருவுடலை எங்களுக்காக ஒப்பு கொடுத்த சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்பிற்காக உம்மிடம் தம்மையே கையளித்த பொழுது அவரே குருவாகவும் அவரே பலிபீடமாகவும் அவரே செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர நிபரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றுவாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவரவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அன்பே அன்பே உயர்ந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்புக்காய் மனுவான, அன்புக்காய் தன்னை தந்த அவர் அன்பே உலகில் சிறந்தது. அவர் அன்பே உலகில் சிறந்தது. ஒண்ணுமே இரவு விருந்தை அருந்திய பின் இயேசு ரசம் இருந்த கிண்ணத்தை எடுத்து
மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லி தம் அன்பு சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். அன்பே அன்பே உயர்ந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்ததோ, இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்புக்காய் மனுவான, அன்புக்காய் தன்னை தந்த அவர் அன்பே உலகில் சிறந்தது. அவர் அன்பே உலகில் சிறந்தது. நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி சொல்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி வாழுகின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். அகில உலக கத்தோலிக்க தாய் திரு அவையை வழிநடத்த உமது பிரதிநிதியாக நீர் தேர்ந்து கொண்ட எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற அருள் தாரும். விண்ணக இளைப்பாறுதலை பெற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு வேண்டுதலோடு நாங்கள் இந்த வழிபாடு வழியாக நினைவு கூறுகின்ற நினைவில் வாழும் அன்பரசி, நினைவில் வாழும் குமாரதாஸ், நினைவில் வாழும் செலின் மேரி, நினைவில் வாழும் ராயப்பன் மரிய தஞ்சம்மாள், ஞான செல்வம் மரியம்மாள், நினைவில் வாழும் ஸ்டீபன் பிரான்சிஸ், கமலம் சேவியர், சுகந்தா விரிசித்தாள், நினைவில் வாழும் ஜார்ஜ் வின்சென்ட் சேசையன் மரிய செல்வம், நினைவில் வாழும் ரோஸ்லட் சபரிமுத்து என்கின்ற எம் அன்புக்குரியவர்களையும் பரிசுத்தம் நிறைந்த இவர்களின் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் அன்பு உறவுகளையும் இறந்தோர் எல்லாரையும், இறந்தவர்களில் யாரும் நினையாதவர்களின் ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் இம்பெசிலிக்கா இறை சமூக பாதுகாவலுமான தூய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலே உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனித மண்ணின் மறைசாட்சி புனிதர் தேவசகாயம், இவர்களோடு நாங்கள் எல்லாரும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வுமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எமக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியோரே, ஒருவருக்கு ஒருவர் அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்து மகிழ்வோம். அமைதியின் வாழ்த்து. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அன்பாய் அழைப்பு பெறும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதையின் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதையின் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம்
வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் பொது பார்வை தந்து அந்த பாதையை அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். வான தேவன் தந்த வாழ்வு பாதையன் வாழும் கால் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதையன் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா. பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா. பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே. இனி நன்றி மட்டும் இந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே. இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா. பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. அன்புக்குரியோரே, இன்றைய அறிவிப்புகள். திருமண அறிவிப்பு. நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் பால்ராஜ், அருள் மெர்லின் லீமா இவர்களின் அன்பு மகள் கிரீஸ்மா என்பவருக்கும், மாத்திரவிளை பங்கிலே திருவாளர்கள் ரவிக்குமார் விஜயகுமாரி இவர்களின் அன்பு மகன் ரைசர் ரமோன் என்பவருக்கும் திருமணம். இது இரண்டாவது அறிவிப்பு. நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் ஸ்டானிஸ்லாஸ் கலாராணி இவர்களின் அன்பு மகள் லூயிசா மெர்சி என்பவருக்கும், கோணங்காடு பங்கிலே திருவாளர்கள் சந்திர பாபு, செல்டா ஜாய் இவர்கள் அன்பு மகன் ரோபின் என்பவருக்கும் திருமணம். இதுவும் இரண்டாவது அறிவிப்பு.
நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் ஆண்ட்ரிஸ் லியோனார்ட் பர்த்தலமேயு இவர்களின் அன்பு மகள் ஆஸ்மின் லியோ என்பவருக்கும், நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் தர்மராஜ் ஜானட் என்பவர்கள் அன்பு மகன் டிஜோ என்பவருக்கும் திருமணம். இது இரண்டாவது அறிவிப்பு. நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் தாமஸ் மத்தியாஸ் ஜான்சி ராணி இவர்கள் அன்பு மகன் ஜாஃபரின் ரினோ என்பவருக்கும், விழுந்தையம்பலம் பங்கு மாதாபுரம் கிளை பங்கிலே திருவாளர்கள் பால்ராஜ் பிரேமலதா இவர்கள் அன்பு மகள் பெர்னிஷா என்பவருக்கும் திருமணம். இதுவும் இரண்டாவது அறிவிப்பு. நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் பிரான்சிஸ் ஜாஸ்லின் இவர்களின் அன்பு மகன் பெரோசின் பிஜு என்பவருக்கும், குட்டைக்காடு பங்கு சாய்கோடு கிளை பங்கிலே திருவாளர்கள் ஜெபராஜ் ராஜபிரபா இவர்களின் அன்பு மகள் ஜிஷா என்பவருக்கும் திருமணம். இதுவும் இரண்டாவது அறிவிப்பு. நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் மத்தியாஸ் ஜான் செல்வி இவர்களின் அன்பு மகன் ஸ்டெபின் என்பவருக்கும், செம்பருத்திவிளை பங்கு ஈத்தவிளை கிளை பங்கிலே திருவாளர்கள் சபரிமுத்து ஹேமா இவர்களின் அன்பு மகள் உஷா என்பவருக்கும் திருமணம். இது முதல் மற்றும் இரண்டாவது அறிவிப்புகள். நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் வென்சஸ்லாஸ் புஷ்பலதா இவர்கள் அன்பு மகன் அஸ்வின் ஆனந்த் என்பவருக்கும், புழிவிளை பங்கிலே திருவாளர்கள் ஜஸ்டஸ் ஜெயராணி என்பவர்களின் அன்பு மகள் ஜெபிஷா என்பவருக்கும் திருமணம். இது முதல் அறிவிப்பு. அன்புக்குரியோரே, இந்த வழிபாடு சிறப்பு செய்வதிலே துணை புரிந்த நம்முடைய பங்கின் தூய பாத்திமா மாதா அன்பிய இறை அன்பு பிள்ளைகளுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்வோம். வருகின்ற ஞாயிறு வழிபாடு சிறப்பு செய்வோர் சகாய மாதா அன்பிய இறை அன்பு பிள்ளைகள். இன்று மாலை திருப்பலி நம்முடைய ஆலயத்திலே நடைபெறாது. காரணம், மறை மாவட்ட அளவிலே ஒரு தொழிலாளர் மாநாடு நம்முடைய ஆயர் தலைமையில் இங்கே நடைபெறும். எனவே திருப்பலி இல்லை. சரியாக மாலை 6 மணிக்கு திருமுழுக்கு திருவல் சாதனம் நம்முடைய ஆலயத்திற்குள் வழங்கப்படும். ஏற்கனவே தயாரித்திருக்கிறவர்கள் அந்த அருமையான தயாரிப்பு சீட்டை கொண்டு வந்து நம்முடைய திருமுழுக்கு திருவல் சாதனம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று காலை சரியாக, ஏற்கனவே சென்ற வாரம் நமக்கு அந்த ஏலச்சந்தை மிக பிரம்மாண்டமாக பொருட்கள் குவிந்ததால் நம்முடைய பேரவை துணைத்தில் இருக்கிற ஒரு 4.5 மணி நேரம் கத்தி 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 ஏலம் போட்டு அது டைம் தாண்டிட்டு, எனவே பங்கு அருள்பணி பேரவை கூட்டம் நடத்த முடியவில்லை. பங்கு பேரவை கூட்டம் இன்னும் நடக்காதுன்னு கூட இடையில சொல்லியிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, அவங்களும் போயிடக்கூடாதே அப்படி சொல்லி நான் அதை சொல்லலை. எனவே என்னை பொறுத்து கொண்டு, என்னை விட மிகுந்த பெரியவங்க எல்லாரும் நிறைய பேர் இருப்பீங்க, கோபத்தில் இருப்பீங்க, அவங்க கொஞ்சம் பொறுமையாக இதை ஏற்றுக்கணும் அப்படி சொல்லி உங்களை பேரன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய ஏலப்பொருட்கள் தந்தீங்க, சிலங்களை ஏலம் பிடிப்பதற்கு ஆட்கள் இல்லை. அது என்ன, அது கொஞ்சம் அலசி ஆராய்ந்து நம்ம எதிர்காலத்தில் சரி ரொம்ப 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 நான் வந்து நன்றி கடன் படுகிறேன், ரொம்ப ரொம்ப பெருமைப்படுகிறேன். நிறைய நல்ல 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 அருமையான பொருட்களை தந்தீங்க. மிக அருமையான பொருட்களை மிக சூப்பராக நம்முடைய பங்கு சமூகத்திற்கென்று அருமையாக நான் வந்து ஏலம் பிடிச்சிங்க. அது ரொம்ப நேரம் எடுத்தனால நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இல்லங்களுக்கு போகணும். எனவே தயவு செய்து எல்லாருமே இந்த சமூகத்தினுடைய அந்த அழகான உணர்வை நான் மதிக்கிறேன், அந்த உணர்வை புரிஞ்சுக்கிறேன். இதையெல்லாம் தாண்டி முழுமையாக தன்னார்வ உள்ளத்தோடு உழைத்த நம்முடைய பங்கு அருள்பணி பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தன்னார்வ நண்பர்கள், அதில் ஏல பொருட்களை எடுத்து கொடுத்தவங்க, சப்தமாக பொருட்களை தூக்கி பிடிச்சவங்க, சப்தமாக ஏலமிட்டவங்க, அதை சூப்பராக வாங்கினவங்க, அவங்க வந்தவங்களுக்கு எல்லாம் டீ ஸ்நாக்ஸு எல்லாம் கொடுத்தவங்க, அப்படி சொல்லி எல்லாருக்குமே மிக மிக மிகமே சிறப்பான பாராட்டுகள். நம்ம வந்து கரங்களை தட்டி ஒருவரை வாழ்த்திக் கொள்வோம். இது லைவாக போயிட்டுருக்கனால அமௌண்ட்டை சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் லஃபார் கட் பண்ணால் சொல்லிடலாம். யார்ட்டையும் சொல்லிடாதுங்க. அன்பு நிறைந்தோரே,
இன்று பிற்பகல் 1 மணிக்கு நம்முடைய மறைமாவட்ட அளவிலே மே தின தொழிலாளர் மாநாடு நம்ம இந்த கோடியூர் சிஎஸ்ஐ ஆலயத்திலிருந்து அந்த பாஸ்டர் நம்முடைய ஜான் கென்னடி தொடங்கி வைப்பாங்க. அதிலிருந்து அப்படி வருவோம். நம்முடைய ஆலய கேம்பஸில் மிக பிரமாண்டமாக மறைமாவட்டத்தில் இருக்கிற எல்லா தொழிலாளர்களும் திரளாக கூடி வருகிற ஒரு அழகான மெகா நிகழ்வு. நம்முடைய ஆயரவர்களும் அதில் முழுமையாக பங்கெடுப்பாங்க. ஏற்கனவே சென்ற வாரம் வாசித்த மாதிரி பங்கு தந்தையும் பங்கு பெரு நிர்வாகிகளும் சேர்ந்து நிறைய இறைமக்களை ஆலயத்தில் கூட்டுங்க அப்படி சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. தயவு செய்து மிக அருமையாக வாங்க. 1 மணிக்கு பேரணி புறப்படும். ஒரு பேரணி முடிந்ததிலிருந்தே தொடர்ந்து கூட்டங்கள் நடைபெறும். 6, 6:30, 7 மணி வரை நடக்கும் நினைக்கிறேன், கெஸ் பண்ணுறேன் நான். அது முழுமையாக கலந்துக்க உங்களை பேரன்போடு கேட்கிறேன். அந்த நேரத்திலேயே மாலை 3 மணிக்கு அன்பிய ஒருங்கிணைய கூட்டம் நடைபெறும். மிக சிறப்பாக ஒரே ஒரு உயர்ந்த நோக்கம், நம்ம ஏற்கனவே மறை மாவட்ட அளவிலே ஒரு புள்ளி விவரம் எடுக்கணும் அப்படி சொன்னாங்க. மற்ற பங்குகளெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் அதில் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துட்டேன். இந்த வேறு பணிகளில் நான் ஈடுபட்டேன், அதை கொடுக்கல. எனவே நம்முடைய அன்புக்குரியவர்கள், அன்பு சகோதரர் திருவாளர் ஃபெலிக்ஸ், திரு லஃபார்க் இவர்களுடைய வழிகாட்டுதலிலே அந்த அன்பிய ஒருங்கிணை கூட்டம் நடைகிற போது இது ஒற்றை இலக்கு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த புள்ளி விவரம் எடுக்கிற அந்த ஒரு கடைசியாக அவங்க ஒரு பயிற்சி தருவாங்க. வாங்கி உடனடியாக மிக வேகமாக இந்த மே மாத இறுதிக்குள் நம்ம அதை எடுத்து மறைமாவட்ட ஒப்படைச்சிடணும். சொல்லுங்களே, தயவு செய்து உதவி பண்ணுங்க. பசிலிக்கா இறை சமூகம் எல்லா பங்குகளுக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும். மற்ற பங்குகளெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு, நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம். எனவே தயவு செய்து, இதற்கு நானும் ஒரு காரணம், அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். எனவே நம்ம எல்லாரும் சேர்ந்து அதில் இந்த அன்பி ஒருங்கிணை கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த அன்புக்குரிய வழிகாட்டுதலை பெற்று உடனடியாக அதை எடுத்து தந்து நீங்கள் உதவி செய்யணும் அப்படி சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 19/5/2025 நாளை திங்கட்கிழமை மாலை 5:30 மணிக்கு வழக்கம் போல் நம்முடைய திரு வழிபாட்டு குழு கூட்டம் நடைபெறும். நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ள உங்களையும் பேரன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாடகர் குழு மிக நீண்ட நாட்களாக நான் ஆசைப்படக்கூடிய பாடகர். நான் ஒரு வருஷம் முடிஞ்சிடட்டும் அப்படி சொல்லி காத்திருக்கிறேன். ஜூன் 16, 15 முடிஞ்ச அப்புறம் தான் அடுத்த என்னுடைய ஸ்டைலான பணி அப்படி நினச்சிருந்தேன். ஆனால் காலத்தின் கட்டாயம் பொறுக்க முடியலை, பொங்கி எழுந்துட வேண்டி இருக்குது. பாடகர் குழு ரொம்ப தேஞ்சு போயிட்டே இருக்குது. எனவே நல்ல வேளை இன்றைக்கி ஆசைக்கு அங்கே போய் தூக்கி நிறுத்தியிருக்கிறான். இதுவரை பீடச்சராக இருந்துன்னா ஆசைக்கு மேலே போய் தோய்வு கிடைஞ்சதை தூக்கி நிறுத்தியாச்சு. பாட்டு பாடுறவங்களெல்லாம் நான் இல்லம் சந்திக்கும் போது ஒரு வீட்லையாக கேட்டு 1-2 பேர் ஓகே சொன்னாங்க. அவங்க இன்னும் வரலைன்னா எனக்கு அந்த வீடும் தெரியும், ஆலயம் தெரியும், நான் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துடுவேன். நான் அப்படிப்பட்டவனாக பங்கு சமூக நன்மைக்கு, என்னுடைய தனிப்பட்ட நன்மைக்கு எதையுமே நான் நாடாதவன். என்னுடைய சமூக நன்மைக்கு எல்லாரிடமிருந்தும் எதையும் உரிமையோடு கேட்டு பெறக்கூடியவன் நான். எனவே பாடகர் குழுவுக்கான ஒரு அவசர கூட்டம் இன்று காலை 9 மணிக்கு நடைபெறும். ஒருவர் குறையாமல் எல்லா உறுப்பினர்களும் அதில் கலந்துக்கணும் அப்படி சொல்லி உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்களா, பீட சிறாரும் தேஞ்சு போயாச்சு, காணலை. வழக்கமாக எனக்கு 50-60 பேர் சுற்றி இருப்பானுங்க. ஏன்னா இருக்கிற பங்குகள் எல்லாம் மீண்டும் அதை நம்ம சின்ன ஃபாதருக்கு உதவியில் உருவாக்கவிருக்கிறேன். நல்ல ஸ்டைலாக யூனிஃபார்ம் கொடுப்பேன். என்னுடைய அங்கியை விட ஸ்டைலாக, பூச உடுப்பை விட ஸ்டைலாக ஒரு யூனிஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அவங்கள பார்த்து வாயை பிளந்து எல்லா பேரண்ட்ஸும் இங்கேயே அனுப்பணும். பீடச்சர போல நீயும் போட்டி அப்படி சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் பொறாமப்பட்டு அனுப்பிவிடுங்க. நான் அனுப்பிவிடுன்னு சொல்ல மாட்டேன். நீங்களாக பார்த்து போல சீக்கிரம் வளர்ந்துடல, அவர் எதிர்பார்ப்பார்ல, அப்படி புது நன்மை வாங்கியிருக்கணும். அந்த ஒரே கண்டிஷன் தான், சரியா? எனவே அதில் கொஞ்சம் பீடசிறாருக்கு முதல் திருவிருந்து வாங்கின உங்களுடைய அன்பு பையன்களையும் அன்பு மகள்களையும் கொஞ்சம் அனுப்பி வைங்க செல்லுங்களே. எனக்கு வழக்கமான ஆண்களை மட்டும்தான் கூப்பிடுவோம். எங்கள் பெண்கள் ஏற்கனவே பெண் மகள்கள் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம விரட்டி விட முடியாது. விரட்டும் எல்லாம் ஜாலியாக. அந்த யூனிஃபார்ம் ஆண்களுக்கு தான் அழகாக இருக்கும், சாமியார் மாதிரி இருப்பானுங்க இல்லையா? மறந்தும் கிளிகள் குத்திடக்கூடாது இல்லையா? உங்களுக்கு சாமியாரை படிக்க கூட நம்ம எல்லாம் கிளிகள் குத்திடாமல் நம்ம உடையால் பாதுகாப்பு கவசத்தை கொடுத்து பாதுகாக்கணும். நமது ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, அப்புறம் நமது ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்விலே அதிக மதிப்பெண் பெற்று முழுமையான வெற்றியை தந்திருக்கிறாங்க. கல்வி நிறுவனங்களின் அருள் சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்களுக்கு கரங்களை தட்டி நம்ம பாராட்டுகளை சொல்லுவோமா? அன்பு நிறைந்தோரே, அந்த நம்முடைய பாய்ஸ் ஸ்கூல்லையும் நம்முடைய மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியிலையும் மாணவர் சேர்க்கை விறுவிறாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது இயல்பாகவே வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளோ இருக்குது. எனவே தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளையும் 12ஆம் வகுப்பு முடிக்கும் வரை இங்கும், அப்புறம் நம்முடைய பக்கத்திலே நமக்கு ஒரு கல்லூரியும் இருக்குது, அந்த கல்லூரியிலையும் சேர்த்து பயனடையும். ஆங்காங்கே விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா அது கிடைக்குமா அப்படி சொல்லி ஏக்கத்தோடு இருப்பதை விட இந்த அருமையான மண்ணுக்கு சொந்தமான கல்வி ப்ளஸ் கல்லூரி நிறுவனங்கள் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்போம். எனவே இந்த அருமையான நாட்களில் அன்பு நிறைந்தோரை ஒரு சின்ன நினைவூட்டல் மட்டும். நம்முடைய இதுதான் நம்முடைய பங்கு உறுப்பினர் கையேடு. பழைய காலத்தில் இதை வரி புத்தகம் அப்படி சொல்லி நம்ம பழகிட்டோம்.
அந்த வரி என்பது உங்கள்கிட்ட பிடிச்சி பறித்து வாங்குறது, உங்கள் விருப்பம் எல்லாம் வாங்குறது இது கிடையாது, உரிமை. இந்த பங்கு சமூகத்தினுடைய பராமரிப்பு பணிக்காக ஒரு குடும்பம் விரும்பி அவங்களுக்கு உகந்த ஒரு இதை காணிக்கை தரணும். அது ஒரு 600 ரூபாய் அப்படி சொல்லி நம்முடைய முன்னோர்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம அதில் கூட்டவோ குறைக்கவோ முடியலை. நமக்கு காலத்தின் கட்டாயம். கூட்டுவதற்கு ஒரு சோதனை வந்தாலும் இல்லை, மக்களுடைய மனநிலை புரிஞ்சுக்குவோம், எல்லாரையும் சந்திச்சுக்குவோம், எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுக்குவோம் அப்படி சொல்லி ஒரு பொது முடிவு எடுத்திருக்கிறோம். எனவே இதை என்ன நினைக்கிறோம், நம்முடைய திருவிழா முடியும் போது கொஞ்சம் கடனாக முடியுது, இந்த தடவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி கடன் இல்லாமல் திருவிழா முடிச்சிடணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டு இந்த வரி அல்லது குடும்ப விருப்ப நன்கொடை 600 ரூபாயை இந்த மே மாத இறுதிக்குள் அவங்கள்ட்ட வாங்கி பேங்கில் போட்டுருவோம். அது அப்படியே இருக்கும், திருவிழாவுக்கு பயன்படுத்திக்கணும். அன்பிய பொறுப்பாளர்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த புக்கில் இந்த 600 ரூபாய் கொடுத்து இந்த புக்கில் அவங்க கையெழுத்து போட்டுருவாங்க. அந்த ஒரு ரெசிப்டும் உங்களுக்கு தருவாங்க. செல்லுங்களே, தயவு செய்து முகம் கோணாமல் முகமலர்ச்சியோடு இது நம்முடைய உரிமை, நம்முடைய கடமை. செல்லுங்களே, இது இந்த பங்கு சமூகத்தினுடைய மெயின்டெனன்ஸுக்காக ஒவ்வொரு குடும்பமும் அதை பொறுப்பெடுத்துக்கணும். செல்லுங்களே, தயவு செய்ததை முகமலர்ச்சியோடு நீங்கள் தரணும் அப்படி சொல்லி உங்களை அன்போடு நாங்கள் இந்த மே மாத இறுதிக்குள் அதை முழுமையாக மக்களிடமிருந்து பெற்று தருவதிலே அன்பிய பொறுப்பாளர்கள் உதவி செய்யணும் அப்படி சொல்லி உங்களையும் நான் பேரன்போடு கேட்கிறேன். அன்பு நிறைந்தோரே, நம்முடைய பாதுகாவலி தூய மரியன்னையின் திருவுருவப் படம் நமக்கு தெரியும். உங்கள் வரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு மாதா படம் கொடுப்போம். கலர் கலராக இருக்குது, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கலரு. இந்த மாதா படம் தீர்ந்துட்டு யார் எங்களுக்கு தருவாங்க அப்படி பண்ணபோது நம்முடைய பேரவை நிர்வாகி ஒருவர் மிக சிறப்பாக செயல்பட்டு ஏறக்குறைய 50,000 செலவில் 10,000 படங்கள் அடிப்பதற்கும், இன்னொரு பெயர் சொல்ல விரும்பாத பெயர் சொல்கிறவங்க திரு ஜெபமாலை அன்பியம் சார்ந்த திரு ஜோஸ் ஆண்டனி ஃபெலிக்ஸ் அவங்க 10,000 படங்கள் அடிப்பதற்கும், பெயர் சொல்ல விரும்பாத இன்னொரு அன்பான குடும்பம் ஒரு 1000 படங்கள் அடிப்பதற்கும் உதவி செய்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி நன்றிகளை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நம்ம பதிவு செய்திருவோம். சிலங்களை ரொம்ப அடுத்தவங்க ஒரு காரியம் செய்யும்போது நல்லா கைகளையாவது தட்டணும். நம்ம பங்களிப்பும் தர மாட்டோம், கைகளையாவது தட்டுங்க. சிலங்களை கை தட்டாதவங்க வீட்டுக்கு வந்து நிற்பேன், 5,000 எடு 10,000 எடு, கை தட்டல் இல்லையா அப்படி சொல்லி. சரியா சிலங்கள்? எனவே மிக சிறப்பான பாராட்டுக்கள். இன்றைக்கு புதுசாக திருமணம் முடித்த ஜான் மினோ ஜெய்ஸா அவங்களுக்கு நம்முடைய குடும்ப கையேடு கொடுக்குறோம், தூய மரியன்னை படம் கொடுக்குறோம். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிற நம்முடைய சின்ன ஃபாதர் அவங்கள கொடுத்து ஆசீர்வதிப்பார். வந்திருக்காங்களா தம்பதியர்? அவங்க ஃப்ரெஷ்ஷாக வர இல்லையோ? வாங்க சொல்லுங்க. அப்போ கைகளை தட்டினாதான் சொன்னாதான் தட்டுவீங்க. வாங்க. அன்புக்குரியோரே, நம்முடைய தூய மரியன்னை பசிலிக்கா இறை சமூகத்திற்கு புதிய இணை பங்கு தந்தையாக அருள் தந்தை ரஞ்சித் அவர்கள், இப்போ உங்களை பார்த்து முகத்தை காட்டுவார்கள், அருட்தந்தை ரஞ்சித் அவர்கள் வந்த தொடக்கத்திலேயே அவருக்கு ஒரு டெமோ பார்க்க அடக்க திருப்பலி கொடுத்தேன். அதுதான் ஆசீர்வாதம் இல்லை சிலங்களை. மிக அருமையாக அந்த பகுதியிலே நான் அன்பியை சந்திக்க சென்றபோது எல்லாரும் சூப்பராக பாராட்டினாங்க. ஒரு ஃபாதர், நம்ம சின்ன ஃபாதர் ரொம்ப அருமையாக பண்ணினாங்க, அமைதியாக பண்ணினாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, ரொம்ப அருமையாக. தொடக்கமே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. நம்முடைய கிளைப்பங்கு விலவூருக்கும் அவங்க பூசைக்கு போயிட்டு வேகமாக வந்திருக்கிறாங்க. எனவே நம்முடைய பங்கிலே மிக இந்த ஒரு வருடம் முழுவதும் ஏற்கனவே அவர் முரசங்கூடு அதை சுற்றி இருக்கிற 5-6 கிளைப்பங்கள் உண்டு, நிறைய கிளைப்பங்கள் உள்ள பங்கு அது. அதில் இணைப்பங்கு பணியாளர் நிறைய அனுபவங்களை பெற்று மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக நம்முடைய பசிலிக்கா இறை சமூகத்தினுடைய பங்கு தந்தையோடு சேர்ந்து மிக அருமையாக இந்த பங்கு சமூக மக்களுக்காக தன்னுடைய பணியை அர்ப்பணிக்க முன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக நிறைய பணிகளை அவர் செய்வார். ஆங்கில புலமை சரளமாக இருக்கும். அவருக்கு மெட்ரிக் மாணவன். அவர் மிக சிறப்பாக நம்முடைய இணை பங்கு தந்தை அவர்களை வருக வருக என்று வரவேற்போம். நம்முடைய மிக அருமையாக அன்பு நிறைந்தோரே, என்னுடைய இல்லம் சந்திப்பு இனிமையாக சென்று கொண்டிருக்கிறது. அக்கினி வேலையும் தாண்டி உங்கள் அன்பு மழையில் நனைஞ்சு கோந்து தான் நான் ஒவ்வொரு நாளும் வரேன். எனவே மிக ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பணி அதுதான், இல்லம் சந்திப்பானா. மெட்ரிக் ஸ்கூல்லையும் ஐசி ஸ்கூல்லையும் சிஸ்டர்ஸ் விடவே மாட்டேங்கிறேன். எங்களுக்காகவும் கொஞ்சம் நேரம் வாங்க ஃபாதர் சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த மே மாதம் லீவுன்னு பார்த்தா அதில் கூட விட அதையும் தாண்டி வந்துட்டுருக்கிறேன். ஒரு 12 அன்பியங்களை நான் முடிச்சிருக்கிறேன். இந்த வாரம் 19/5/25 வருகிற திங்கள் நாளை காலை 9 மணி முதல் 12 மணி வரை லூர்து அன்னை அன்பியரை மக்கள். 20/5/2025 செவ்வாய் எனக்கு பிற்பகல் 3 மணி முதல் 6 மணி வரை பூண்டி மாதா அன்பியம். காரணம், காலையில் எனக்கு விக்காரியட் குருக்கள் மீட்டிங் இருக்குது. எனவே அப்புறம்
21/5/25 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 12 மணி வரை வேளாங்கண்ணி மாதா அன்பியும் அதை முடிச்சிட்டு பிற்பகல் 3 முதல் 6 மணி வரை அவிலா தெரசால் அன்பிய இறையன்பு பிள்ளைகளை சந்திக்கிறேன். அப்புறம் 22/5/25 வியாழக்கிழமை காலை 9 முதல் 12 மணி வரை லாரன்ஸ் அன்பிய இறைமக்களையும் பிற்பகல் 3 முதல் 6 மணி வரை தேவசகாயம் அன்பிய இறைமக்களையும் சந்திக்கிறேன். 23/5/25 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 12 மணி வரை அசிசியார் அன்பிய இறைமக்களை நான் சந்திக்கிறேன். இந்த வார சந்திப்புகள் அது அன்பியத்திற்கு ஒரு வழிகாட்டி ஆயத்தமாக இருக்கணும். 9 மணிக்கு இந்த கேம்பஸில் வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும். காரணம் நம்முடைய ஆலய பணியாளர் அவர்கள் மணியடிக்கிறவங்க உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. எனவே அவர் வரும் வரை அன்பியத்திலேருந்து ஒரு ஆள், குறைந்தபட்சம் ஒரு ஆண் நபர் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் பைக்கில் கூட்டிகிட்டு அப்படி ஜாலியாக பைக்கை கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டு நடந்தே உங்கள் அன்பி பகுதிகளுக்கு வருவேன். எனவே தயவு செய்து அந்த மாதிரி வழிகாட்ட வீடுகள் தெரிஞ்ச ஒரு வழிகாட்டியை நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாக தரணும் அப்படி சொல்லி உங்களை பேரன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நிறைந்தோரே, நம்முடைய 2 திருவிழாக்களை ஜூன் மாதம் சந்திக்கவிருக்கிறோம். ஜூன் மாதம் 7, 8, 9 ஆகிய 3 தினங்கள் பசிலிக்கா பெருவிழா 3 நாட்கள். நம்முடைய ஆயர் தலைமையில் அந்த விழாக்கள் நடைபெறும், கொடியேற்றம். எனவே அந்த பசிலிக்கா விழாவை கொண்டாடுவதற்கு திருக்கொடி நேர்ச்சையாக தர விரும்புகிறவங்க, அது மாதிரி அந்த ஒரு நோட்டீஸ், ஒரு சின்ன 3 பக்கம்தான் இருக்கும், சின்ன செலவு தான் இருக்கும், தோராயமாக ஒரு 15,000 ரூபா ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு கிளியராக தெரியல. அந்த நோட்டீஸ் அன்பளிப்பு ப்ளஸ் இந்த கொடி நேர்ச்சி அதை நீங்கள் தரணும். யாராவது தர விரும்புகிறவங்க நம்முடைய பேரவை நிர்வாகிகளிடமோ நம்முடைய அலுவலக அன்பு சகோதரிகளிடமோ அல்லது என்னிடமோ நீங்கள் வந்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து நீங்கள் அந்த உதவியை செய்யணும். அது மாதிரி நம்முடைய அந்தோணியார் குருசடி திருவிழா ஜூன் மாதம் 11, 12, 13 ஆகிய நாட்கள். அங்கே ஏற்கனவே ரொம்ப அருமையாக அந்த திருக்கொடி அன்பளிப்பு, நோட்டீஸ் அன்பளிப்பு, அன்பு விருந்து அன்பளிப்பு எல்லாமே நம்முடைய தேவ சகாயம் அன்பிய மக்கள் செய்கிறாங்க. அட்வான்ஸாக கரங்களை தட்டி பாராட்டுகளை சொல்லிடுவோம் அந்த மக்களுக்கு. நம்ம ரொம்ப ரொம்ப அருமையாக அதை சொன்ன உடனே நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படி சொல்லி ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனவே அதே மாதிரி இந்த பசிலிக்கா திருவிழாவுக்கான அந்த கொடி ப்ளஸ் அந்த ஆரம், அதுக்கப்புறம் நோட்டீஸ், அதற்கான சின்ன சின்ன செலவினங்களை கொஞ்சம் நீங்கள் நேர்ச்சையாக கடவுள் மீதான நன்றியினுடைய ஒரு காணிக்கையாக தாங்கணும் அப்படி சொல்லி உங்களை பேரன்போடு கேட்கிறேன். சின்ன அறிவிப்புகள். நம்ம தூய சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் சுங்கான்கடை கல்லூரியில் இந்த ஆண்டும் மேல்நிலை வகுப்பில் உயர் மதிப்பெண் பெற்று குளித்துறை மறைமாவட்டத்தை சார்ந்த திறன்மிக்க ஏழை மாணவ மாணவியருக்கு துறைவாரியாக கற்பித்தல் கட்டணம் ரூபாய் 7,500 கட்டண சலுகையோடு வருடத்திற்கு கல்வி கட்டணமாக ரூபாய் 10,000 மற்றும் இதர கட்டணமாக ரூபாய் 15,000 மட்டும் செலுத்தி படிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. பாடப்பிரிவு மாணவர் எண்ணிக்கை மெக்கானிக் 2, சிவில் 2, ட்ரிபிள் 2, இசி 2, சிஎஸ்சி 2, ஐடி 2, AA+DS 2 மொத்தம் 14 இருக்கைகள் கிடைக்கும். விண்ணப்பிக்கும் முறை மறை மாவட்ட ஏழை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை பெற்று பொறியியல் படிப்பில் சேர விரும்புகிற மாணவர்கள் அதற்கான விண்ணப்ப படிவத்தை குளித்துறை மறை மாவட்ட முழு வளர்ச்சி சங்க சேவைகள் கிட்ஸ் அலுவலகத்திலிருந்து பெற்று +2 மதிப்பெண் சான்றிதழ்களோடு பங்கு தந்தை மற்றும் பங்கு ஆமூசா வழியாக விண்ணப்பிக்கலாம். மறைமாவட்ட பொறுப்பாளர்கள் பரிசீலிக்கப்பட்ட விண்ணப்பங்களை கல்லூரியில் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். நிபந்தனைகள்: மேல்நிலைப்பள்ளி இறுதித் தேர்வில் கணித பாடத்தில் குறைந்தபட்சம் 65% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். கல்வி உதவி பெறும் மாணாக்கர்கள் செமஸ்டர் தேர்வில் தோல்வியுற்றால் வெற்றி பெறும் வரை கல்வி உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்படும். பங்குகளில் உள்ள ஏழை மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவில் வெளியாக உள்ள தருணத்திலே நமது பங்கு மற்றும் கிளை பங்குகளில் மக்கள் பலரும் கல்வி உதவிக்காக விண்ணப்பிக்கும் நேரம் இது. இந்த சூழலிலே அவர்களுக்கு வழிகாட்டுவதும் உதவி செய்வதும் நமது கடமை. ஏழை மாணாக்கர் பயன்பெறும் வகையிலே மறைமாவட்டம் வழங்கும் கல்வி உதவி திட்டங்கள் குறித்த தகவல் கடிதம் இதோடு இணைக்க இதில் 11 மற்றும் 18 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்தில் இதில் அறிவித்து சொல்லியிருக்கிறாங்க. மனுக்களை பெற்று ஆமூசா கூட்டத்தில் தீர்மானித்து வருகிற ஜூன் 2ஆம் தேதிக்குள் உண்ணாமலை கடை கிட்ஸ் அலுவலகத்தில் ஒப்படைக்க ஆமூசா நிர்வாகிகள் உதவி பெறணும் சொல்கிறாங்க. ஆமூசா செயல்பாட்டில் இருந்தால் மட்டுமே உதவிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் அல்ல, கிட்ஸால் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியானவர்களுக்கு இந்த கல்வி உதவி வழங்கப்படும். இதையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திங்க செல்லுங்களே. அது மாதிரி நம்முடைய நாஞ்சில் கேத்தலிக் ஸ்கூலில், நாஞ்சில் சிபிஎஸ்சி கேத்தலிக் ஸ்கூலில் வேலை வாய்ப்பு இருக்குது. இதை நான் நோட்டீஸ் போர்டில் போட்டுறேன். இந்த தகவலை தொடர்ந்து அறிவிச்சுங்க. ஏழை மாணவர் கல்வி நிதி, அப்புறம் அந்த இலவச இருக்கை, சலுகை இருக்கை, எப்படியெல்லாம் நீங்கள் ஆமூசா நிர்வாகிகளை சந்தித்து அவங்களுடைய வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் அந்த உதவிகளுக்கு அப்ளை பண்ணுங்கள். சொல்லுங்கள், ஏழைகள் மட்டும் அந்த மாதிரி உள்ள உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துங்க.
அன்பு நிறைந்தோர், இனி நான் அறிவிக்கும் வரை மறைக்கல் வகுப்புகள் நடைபெறாது. சரியா சொல்லுங்களேன், கொஞ்சம் ஜாலியாக பிள்ளைங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அடுத்த கல்வி ஆண்டு பிறந்ததுக்கப்புறம் முறையாக மறைக்கல்வியும் பாலசபை சிறார் இயக்கமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுமையாக நடைபெறும். பெற்றோர் ஒரு சின்ன உதவி செய்யணும். நம்ம இந்த பிள்ளைகள் இப்போ 6:45 தொடங்குற பூசை இப்போ என்ன பாருங்கள், 8:15 8:20 ஆகிட்டு 8:15 8:30 ஆனால் கூட சின்ன பசி வரும். அதுக்காக அவங்க நாங்கள் வீடுகளில் இருந்துடும், அப்படி இருந்துடக்கூடாது. சில அன்பியங்களை பிள்ளைகள் சோம்பலால் மறைக்கல்விக்கு வரவில்லை, அந்த சோம்பல் எல்லாம் சாம்பலாக மாறட்டும். இனி புத்துணர்ச்சியாக பிள்ளைங்க ஜாலியாக வந்துடுவாங்க. அவங்க வருகிற போது அவங்களுக்கு ஒரு பேகு கொடுத்துருக்குறோம். அப்படி ஸ்டைலாக அப்படி கிராஸில் போட்டுட்டு, எங்கடா போகிறீங்க? நாங்கள் பெசலிக்காவுக்கு பூசைக்கு போகிறோம், மறைக்கல்விக்கு போகிறோம். அப்படி ஸ்டைலாக இருக்கும், குழந்தைகளுக்கு அழகாக இருக்கும். தூய் மரியன்னை பெசலிக்கா எங்கே போனாலும் தப்ப முடியாது, எங்கே போனாலும் பிள்ளையை கொண்டு வீட்டில் விட்டுருவாங்க. இது மரியன்னை பெசலிக்கா பிள்ளை அப்படி சொல்லி நீங்கள் பேட்டியே கொடுக்காண்டாம், பேப்பரில் போடாண்டாம், போலீஸில் கம்ப்ளைண்ட்டே பண்ணாண்டாம். உங்கள் பிள்ளை எங்கே போனாலும் பிடிச்சு கொண்டு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அடையாளமாக பேக் கொடுத்துருக்கோம். அந்த பேகுக்குள்ளே ஒரு விவிலியம் இருக்கும். விவிலியம்னா ஆங்கிலத்தில், தமிழில் பைபிள். அப்புறம் ஒரு பாடப்புத்தகம் இருக்கும், ஒரு நோட்டு இருக்கும், ஒரு பென் இருக்கும். கூடவே தயவு செய்து ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்ருங்க. ஸ்னேக்காக வச்சிடாதுங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்ருங்க. ஒரு சின்ன தின்பண்டம் அந்த பிள்ளைக்கு பேக்கில் வச்சு விட்ருங்க. அந்த பிள்ளை பூசை முடித்தோடனே அதை எடுத்து யாருக்கும் கொடுக்காம, யாரையும் பார்க்காம சாப்பிட்டுட்டு, மறைக்கல்வி மன்றத்தில் கொஞ்சம் ஃபண்டு அவங்க கஷ்டப்பட்டு சேகரித்து வச்சுருக்கிறாங்க, அதை பேங்கில் போட சொல்லியிருக்கேன். அதில் ஒரு சின்ன வட்டி கிடைக்கும், அதை வச்சு அவங்க ஒரு தேநீர் கொடுத்துருவாங்க, தேன் சுவையாக. சூப்பராக டீல் ஓகே தானே சொல்லுங்களே? இந்த டீல் ஓகேன்னா ஒரு கிளாப் தருங்க. டீல் ஓகே சொல்லுங்களே. எனவே இந்த பக்த சபை அமைப்புகள் எல்லாம் ஒரு முறை கொடுத்தாச்சு. 6000 7000 செலவு. இப்போ என்னை காணும்போது எல்லாரும் துண்டக்கானம் துணி காணும் ஓட்டம். இவர் 6000 கேட்டுருவார், 7000 கேட்டுருவார். அவங்க எல்லாம் பாவம் செலங்களே, சின்ன அமைப்புகள், அவங்களுக்கு யாரும் பைசா கொடுக்கறது இல்லை. பெற்றோர் நம்முடைய பிள்ளை, உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன சொல்லுங்களேன், அடுத்த அன்பித்துக்கெல்லாம் கொடுத்து விட்றாதுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன வழக்கமாக ருசிச்சு சாப்பிட்ற ஒரு தின்பற்றத்தை கொடுக்கணும். ஜூன் மாதத்துலேருந்து, இப்போ இன்றைக்கி கொடுக்க வேண்டாம், இன்றைக்கி வேறு யாராவது வாங்கி சாப்பிட்ருவாங்க. எனவே ஜூன் மாதத்திலிருந்து மறைக்கல்வி உங்கள் பிள்ளைங்க வரும்போது சின்ன பிள்ளைகள் அந்த பேக்கில் அழகாக நீங்கள் போட்டுன்னு சொல்ல. ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பு தாங்க. நம்முடைய இந்த பங்கு சமூகத்தினுடைய நாளைய எதிர்காலம் நம்முடைய அருமையான பிள்ளைகள். எனவே அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் எப்போதும் நம்ம துணை இருக்கணும். எழுந்து நிற்போமா? கடவுளுக்கு மாதாவுக்கும் நன்றி சொல்லி நம்ம வழிபாட்டை நிறைவு செய்தோம். நன்றி சொல்லி மன்றாடுவோம். இறைவா, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களோடு கனிவாய் தங்கி இருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் எங்கும் நிறைந்த நம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். இறைவனின் நம் அன்னையின் துணை நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. 2 ஹோம்ஒர்க்கு, பாட்டு கிளாஸுக்கு பிள்ளைகளை அனுப்பி விடுங்க, வீடு சிறாருக்கு பிள்ளைகளை அனுப்பி விடுங்க. நன்றி. மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். நிறைந்த உதவிகளை பெற்ற தந்தனே, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நிறைந்த
பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே என்னை அரவணைத்து காப்பாய் நீயே பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே என்னை அரவணைத்து காப்பாய் நீயே அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம் தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம் தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்